எந்த ஒரு வசதியையும் எந்த ஒரு விஷயத்தையும் தரமான ஒரு விஷயமாக நமக்கு பெறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னா பெருமளவுல ஒரு தொகையை கொடுத்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல மருத்துவ வசதி வேணும் அப்படின்னா நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இங்கேருந்து கிளம்பி போகணும், திருவாரூருக்கு கிளம்பி போகணும், இல்ல நாகப்பட்டினத்துக்கு கிளம்பி போகணும். அப்படி மிக தூரமாக தான் இருக்கு நமக்கான மருத்துவ சேவை ஃபெசிலிட்டிஸ். இங்க இயல்பாக இல்ல, எளிமையாக நமக்கு கிடைக்க பெறல. இவர்களுடைய சாதனையில இதெல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்ப நன்னிலம் இன்னும் நல்ல நிலமாக மாறல? காரணம் இவர்களுக்கே திருப்பி நாம வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான அந்த வாக்கை செலுத்தாமல் தவற விடுகிறோம். ஒண்ணுதான் நீங்க நல்ல நினைவுல வச்சுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு எலி, நம்ம குப்பையில இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே அந்த எலிய என்ன பண்றோம்? சாகடிக்கிறதுக்கு எலி பொறி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது ஏதாவது ஒரு விஷத்தை வச்சு அதை சாகடிக்க நினைக்கிறோம் இல்லையா? நம்ம கிச்சன்ல இருக்கிற சக்கரை பழந்து 2 சக்கரை பருக்கைய எறும்பு எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா நீட்ட சாக் பீஸ் வரைஞ்சு ஒட்டுமொத்த எறும்பு குடும்பத்தையே கொலை பண்றோம், சாவடிக்கிறோம். ஒரு கொசு நம்ம கிட்ட இந்த 2 சொட்டு ரத்தத்தை எடுத்துருச்சு அப்படின்னா பச்சுன்னு ஒரு போட்டு அந்த கொசுவை சாகடிக்கிறோம். ஆல் அவுட் போட்டு ஒட்டுமொத்தமா கொசுவை சாகடிக்கிறதுக்கு துடிக்கிறோம் இல்லையா? ஆனால் நாம இந்த வாக்கினை செலுத்தி ஒட்டுமொத்த தலைமுறையுடைய வாழ்க்கையும் சிதைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த யாருமே களத்துல நிக்கல. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு யாரோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு? டார்ச் லைட்டை தூக்கி ஓங்கி டிவிலயே எரிஞ்சாரு. என்ன சொல்லி எரிஞ்சாரு? ஊழல் ஒழிப்போம் சொல்லி எரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு யாரு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறார்களோ, ஊழலில் கொழுத்து இருக்கிறார்களோ அவர்கள் கூடயே கூட்டணி வைத்திருக்கிறார். அடுத்தது சின்ராசன் ஒருத்தர் இருந்தாரு. சூரிய வம்சத்துல சொன்னாரு, நான் எப்படி தேவயானி அவர்களை கலெக்டர் ஆக்கணோ அதே மாதிரி என் மனைவிய ராதிகா அவர்களை MP ஆக்கிட்டு தான் சாவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் யாரு கூட இருக்காரு? மொத்த கட்சியும் கொண்டு போய் பாஜக கூட இணைத்துட்டார். யாருக்கிட்டையும் கேட்கல. பொதுக்குழு செயற்குழுன்னு ஒரு குழுவையும் கூட்டல. தன்னிச்சையா முடிவெடுத்து ஒட்டுமொத்தமா கட்சியை பாஜகவோட இணைத்து கொண்டார். அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எனக்கு அதிகமான மரியாதை உண்டு. இருந்தாலும் அப்போது அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஐயா, பாஜகவுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, சுழியத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னார். இப்போது அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா அன்புமணி கிட்ட போய் கேக்குறாங்க, உங்க அப்பா சொன்னாரே சுழியத்துக்கு கீழே கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்னாரு. நமக்கு என்ன தோணுது? இது கொள்கை கூட்டணி இல்லை என்றால் கோடிகளுக்கான கூட்டணியா என்று கேட்க தோணுகிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மாற்று என்று சொல்லி வந்த எல்லா புதிய அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு சமரசம் அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தன் லாபத்திற்காக, ஒரு சில கோடிகளுக்காக ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை, அவர்கள் மீது படைபடையாக திரண்ட ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை அடமானம் வைத்து விட்டார்கள். இவங்களை திருப்பி நாம நம்பணும் அப்படின்னா நாம தான் நாசமா போவோங்கிறத நீங்க நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பாஜக இன்னைக்கு எதுக்குமே அவசியம் இல்லை. இங்க பாஜக என்பது ஒரு அவசியமற்ற கட்சி. என்ன சொல்றாங்க? நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம். ஐயா மோடி அவர்களே சொல்றாரு, ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறாரு. இது மோடி கே பரிவார் அப்படிங்கிறாரு. மோடிகா பரிவார்னா என்ன? மோடியின் குடும்பமாம். நாம என்ன கேக்குறோம்? மோடியின் குடும்பம் தான். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட அத்துணை பேரும் மோடியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல இல்லையா? மோடியில் அத்துணை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே. இன்னைக்கு வரைக்கும் போராட்டமும் கலவரம் நடக்குது.
2 பெண்கள் நிர்வாணமாக அப்படியே நடத்தி எடுத்துட்டு போனாங்களே, கூட்டிட்டு போனாங்களே. அப்ப மௌனித்து இருந்தாரே மோடி, அவங்க மோடியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட அத்துணை ஒலிம்பிக் வீராங்கனைகளும் மோடியின் பரிவார் இல்லையா? மோடியின் குடும்பம் இல்லையா? அத்தனை பேரும் அவங்களுடைய தங்க பதக்கங்களை கொண்டு போய் கங்கையில போட்டாங்களே, அவங்க கிடையாதா? அவங்க வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு தர போறாங்களாம், தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தர போறாங்களாம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தலைவிரித்து ஆடுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சின்னாபின்னமா இருக்கு. ஒட்டுமொத்த நாட்டிலையும் நீங்க நாட்டை பாதுகாக்க போறீங்களா? நாங்க வந்தா மதுவை ஒழிப்போம். யார் சொல்றது? மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதுவும் நாங்க வந்தா மதுவுக்கு மாற்று கல்ல கொண்டு வருவோம். எங்கேயோ யாரோ சொன்ன மாதிரி இருக்குல்ல. என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது அவ்வளவு ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குதான் ஒருத்தவங்க பின்னாடி வந்து பின்னூட்டத்துல போடுறான் ட்விட்டர்ல, டேய் காசு கொடுக்கறதெல்லாம் கொண்டு போய் பிரசாந்த் கிஷோர் கிட்ட, காப்பி அடிக்கிறதெல்லாம் எங்க அண்ணன் கிட்டயாடா அப்படின்னு கேக்குறாரு. அது உண்மைதான். அத்துணை விஷயங்களையும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் காப்பி அடிக்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரும்பு மொட்டு மலர்னு சொன்னது நம்ம தான். இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மதுவை ஒழிச்சு நாங்க கல்ல கொண்டு வருவோம் சொன்னோம், நாம தான். தமிழ் மொழியை வளர்ப்போம் சொன்னோம், இதெல்லாம் நாம சொன்னது. இவர்கள் வந்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவர்கள் தேவையில்லாத ஒரு ஆணி இந்த மண்ணுக்கு தேவையில்லாதவர்கள். நாட்டை பாதுகாக்குவோம் சொல்லுவாங்க, வளர்ச்சியை கொண்டு வருவோம் சொல்லுவாங்க, மதுவை விளக்குவோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. RSS இயக்கம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நிறைவேற போகிறது. அவர்கள் சொன்ன முக்கியமான 3 கூறுகள்ல ஒன்று என்ன தெரியுமா? ஆர்டிகல் 370